அப்புறம் மேடம், நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனா நீங்க நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? நகுலனே, நான் தான் சொல்லிட்டேன்ல, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதோட என்னோட ஆதியும் இங்க தானே இருக்காரு. அவர் இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது. நான் மனப்பூர்வமா ரொம்பவும் சந்தோஷமா தான் இங்க இருக்க சம்மதிச்சிருக்கேன். அதனால நீங்க ஹாப்பியா போங்க. இருந்தாலும் பாட்டி தாத்தா அத்தை மாமா எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்பவே சொல்ல வேணாம். நானே எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இப்போ பிசினஸ் விஷயமா தான் நான் இங்க இருக்கதா சொல்லிருங்கண்ணா. நீ சொல்றதெல்லாம் எனக்கு அக்செப்ட் பண்ற மாதிரியே தெரியல. இருந்தாலும் நீ ஒரு முடிவெடுத்துட்ட, அதனால ஓகே. அப்புறம் மக்களே, இவர் வந்து ஹாதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பேரு ஜார்ஜ். ஹாய் சார். மேடம், நீங்க எதை பத்தியும் நினைக்க வேணாம். இங்க இருக்கிறது வரைக்கும் நீங்க என்னோட பொறுப்பு. என்னோட கெஸ்ட் ஹவுஸ்லயே நீங்க தாங்கிக்கிடலாம். அதுலயும் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சமையலுக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் ஒரு லேடி இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சார். நீ மட்டும்தான்டா தூங்கும்போது கூட சும்மா அழகா அம்சமா தூங்குற. இவனை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? முழிச்சு இருக்கும்போது என்ன பண்ணாலும் இவன் விட மாட்டான். தூக்கத்திலே பண்ணிடலாம். சும்மா ஒரு கிஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என் செல்ல குட்டி, நீ முழிச்சிடாத. இவ்வளவு அழக வச்சுட்டு மூஞ்சிரு மட்டும் எப்பவும் சிடு சிடுன்னு ஒரு கோவம். ஏய் கியூட் பாய், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணா அது இன்னும் சூப்பரா இருக்கும்ல. எங்க வேணும் உனக்கு? கண்ணுக்குல? இல்ல இல்ல. நெத்தில? இல்ல. லிப்ஸ்ல? உனக்கு எங்க வேணும்னு தெரியல. ஆனா எனக்கு உன் லிப்ஸை பார்க்கும்போது தான் ஆசையா இருக்கு. அதனால நான் லிப்ஸ்லயே தரேன். ஏய் ஜான், எதுக்கு ஜான் இப்படி கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்ட? என்ன என்ன பண்ணனா? ஒரு சின்ன கிஸ், இதுக்கு போய் இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? ஏய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையானே எனக்கு சந்தேகமா இருக்கு. செலின், யூ கிராஸ் யுவர் லிமிட். பின்ன எத்தனை மாசம் என் கூட இருக்க? என் அழகுக்கு அவன் போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா நீ ஒரு நாள் என் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. உன் வயசுக்கும் இளமைக்கும் ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வரணும்ல, எதுவுமே வரல. அதான் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சான்னு கேக்குறேன். கோவம் வருதா ஜான்? வரட்டும் வரட்டும். அப்படியாவது என்ன அடையணும்னு உனக்கு தோணுதான்னு பாப்போம். ஏய், உன்னை பார்த்தா எனக்கு எதுவுமே தோணல. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஃபீல் தான் வருது. மரியாதை இங்க இருந்து கிளம்பு. என்ன இரிட்டேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காத. என்ன சொன்ன? ஃப்ரெண்டு ஃபீலா? என்னடா இப்படி ஒரு பழைய போட்ச? எவ்வளவு நாள் சேர்ந்து லவ் பண்ணிருக்கோம், அதெல்லாம் கூட பண்ணிருக்கோம் தெரியுமா உனக்கு? இப்ப என்ன திடீர்னு மறந்துட்ட? ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? வேணும்னா டாக்டரை கூட்டு வந்து செக் பண்ணலாமா? ஏய் ஜான் ஜான் ஜான், டென்ஷன் ஆகாத. எவ்வளவு நாள் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம் தெரியுமா? வேணும்னா நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போமா? ஏய், மரியாதை இங்க இருந்து வெளியில போ. அப்படி இல்லைன்னா நான் போறேன். இனிமே உன் கூட இருக்க எனக்கு விருப்பமே இல்லடி. பொம்பளையா நீ? ஒரு பொம்பளை வாய் கூசாம வந்து ஒரு ஆம்பளை கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க. ஒரு பொண்டாட்டி கூட புருஷன் கிட்ட இவ்வளவு ஓப்பனா பேசிட்டு இருக்க மாட்டான். ஆனா நீ சி ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் சொல்றியே. உன் தாலி எங்கடி? நான் கட்டின தாலி எங்க? நான் என்ன உனக்கு ஹஸ்பண்டா? ஏதோ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிற ரீசன்னால என்ன இல்லாம பேசிட்டு இருக்க. ஒண்ணு மட்டும் ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும்டி. ஒன்ன மாதிரி ஒரு குப்பைய நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏய், லவ்னா வெறும் லவ் தானா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் லவ். செக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்க்கு. சேச்சி, வாய கழுவு. உன் வாயில இருந்து எனக்கு அப்படி ஒரு வார்த்தையே வேணான்னு தோணுது. எத்தனை வாட்டி சொல்றதுடி, உன் மேல எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கே இல்ல. அதுக்கப்புறமா திரும்ப 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 எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்க நீ. எனக்குன்னு யாரும் இல்லல, அதனாலதானே நீ ஈஸியா கஷ்டப்படுத்துற. என்ன அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா எனக்காக கேட்டிருப்பாங்க. ஆனா சின்ன வயசுலே உனக்கு நான் எனக்கு நீனு அவங்களுக்குள்ளே பேசிட்டு எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. நானும் ஒரு சின்ன பொண்ணு தானே, எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல. ஆனா எதையும் புரிஞ்சுக்காம இப்படி கஷ்டப்படுத்தினா நான் என்ன பண்றது? உன்னை உன்னை நம்பிதானே இத்தனை வருஷம் உன் கூடயே இருந்திருக்கேன். இன்னொருத்தன் கூட என்னால எப்படிடா ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும்?
நீ இல்லாம நான் செத்துதான் போகணும். செலின் ப்ளீஸ். எனக்கு தெரியும் ஜான், என் கண்ணீர் உன்னை கண்டிப்பா கரைச்சிரும்னு. இந்த கண்ணீரை வச்சு உன்னை எப்படி அடையிறேன்னு பாரு. அந்த பொண்ணை சீக்கிரமா இங்க இருந்து அனுப்பணும். இந்த செலின் சொல்றது உண்மையா இருந்தா எனக்கே இவன் மேல எந்த ஒரு ஃபீலிங்கும் வர மாட்டேங்குது. ஐயோ ஒரே குழப்பமா இருக்கு. லைட்டா கூட ஒரு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ஏதாவது தெரியும். அவளை பார்க்கும்போதுதான் எனக்குள்ள ஏதோ பண்ணுது. அதனால எப்படியாவது அவளை மீட் பண்ணணும். இப்போ இந்தியா போயிருப்பாளா? ஐயோ இந்த செலினை விட்டுட்டு எப்படியாவது அவளை போய் பார்க்கணுமே. இவ வேற காலை சுத்தின பாம்பு மாதிரி தள்ளி போகவே மாட்டேங்கிறாளே. ஜான், ஐ ஐ லவ் யூடா. செலின் கூல் கூல். எனக்கு எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரட்டும். அதுக்கப்புறமா இதெல்லாம் கண்டிப்பா வச்சுக்கலாம். அப்போ ஞாபகமே வராட்டி என்னோட நிலைமை? அப்புறம் டைம் ஆயிடுச்சுல, நீ கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடு. நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு. என்ன இது புதுசா தனியா வெளியில போறேன்னு? ஜான், எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு தானடா போவேன். ஐயோ இது வேறயா? ஏண்டி இப்படி கொல்றேன்? ஓ மூஞ்சிய பார்த்த ஞாபகம் கூட இல்ல. மித்ரன், காலம் ஃபுல்லா உங்களை நான் என்னோட நெஞ்சில சுமக்கணும். அப்புறமா உங்க கூட சந்தோஷமா வாழணும். உங்க கண்ணுல என்னோட சந்தோஷத்தை பார்க்கணும். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும்னு தெரியல, ஆனா நான் அந்த ஞாபகத்தை வர வைப்பேன். எனக்கும் தெரியும் நான் இல்லாம உங்களால வாழவே முடியாது. அதனாலதான் ஏதோ ஒண்ணு என்ன நோக்கி அவங்களை இழுத்துட்டு வருதுல்ல. உறக்கம் இல்லாமல் அன்பே நான் எங்கும் ஏக்கம் போதும். உறக்கம் இல்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும். மாட காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம். கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். என்னாலும் தனிமையேனது நிலைமையோ தந்த கவிதையோ கதையோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற துவைக்கவே. கண்ட்ரோல் கண்ட்ரோல் அழுதுறாத. மித்ரனுக்கு இப்போ அவரே யாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவருக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிப்போம். அப்பாடி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துருவாளோன்னு நினைச்சேன். ஒரு வழியா இந்த செலினெல்லாம் சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நல்ல வேலை இங்கேதான் நிக்கிறா. ஆனா இந்த டைம்ல இவ இருக்கு இங்க நின்னுட்டு இருக்கா. எங்க சொல்லுங்க, என்ன வேணும்? இந்த டைம்ல இங்க வந்திருக்கீங்க? அதத்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த டைம்ல இங்க நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க இந்தியா போலையா? போல. மித்ரன், என் உயிரங்க விட்டுட்டு நான் எப்படி இந்தியா போவேன்? நீங்க இல்லாம நான் கண்டிப்பா போக மாட்டேன். இந்தியா போனா நாம 2 பேரும் சேர்ந்து தான் போனோம். சொல்லுங்க, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏங்க காலையில ஆதின்னு கூப்பிட்டீங்களே, யார் ஆதி? என்ன இவ ஆதினாலே அழ ஆரம்பிச்சிடுறா. காலையிலயும் அப்படிதான். யார் இந்த ஆதி? ச்சே இடியட். ஒருவேளை ஹஸ்பண்டா இருப்பானோ? சான்ஸ் இல்லையே. பார்க்க வேற சின்ன பொண்ணா இருக்கா. இந்தியாக்காரங்க தான் கல்யாணம் ஆச்சுன்னா அக்காலத்துல தாலி போடுவாங்களே, அதுவும் இல்ல. அதனால ஹஸ்பண்டா இருக்க மாட்டான். வேற வேற யாரா இருப்பான்? ஒருவேளை லவ்வரா இருப்பானோ? இருக்க கூடாது. ஏங்க அழாதீங்க. என்ன கேட்டாலும் இப்படி அழுதுட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? உங்க வாட்டர் டேங்க் கொஞ்சம் க்ளோஸ் பண்றீங்களா? ஏங்க இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. என்ன சொல்றது? அது இல்ல, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. காட் இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்புறம் ஏங்க இந்த டைம்ல எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சேஃப்டியே இல்லாத இடம். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் இங்க சுத்திட்டு இருக்காதீங்க. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? எதுக்கோ? என்னங்க சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். பேசாம எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலாமா? டேய் ஜான் வாயம் மூடுறா. சிறுப்பாலே அடிப்பா. திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா எந்த பொண்ணுடா அக்செப்ட் பண்ணிப்பா? அதுலயும் மேடமை பார்த்தா
ரொம்ப குத்து விளக்கு மாதிரி வேற இருக்காங்க. கண்டிப்பா அடி கன்ஃபார்ம். ஆனா ஒண்ணுடா ஜான், இந்த செலின் மேல வராத ஃபீலிங் இவ மேல வருது. அவ நம்ம கிட்ட கெஞ்சிட்டே இருக்கா, உனக்கு மேல ஃபீலிங்ஸே இல்லையான்னு. ஆனா இவ மேல இவ சொல்லாமலே வருது. கண்ண பார், முட்டை முட்டையா, அந்த மூக்கு அப்படியே குட்டியா செம்மையா இருக்குடி. அப்புறம் அந்த வாய், அது ஐயோ கேட்டுற போகுதுடா அவளுக்கு. ரொம்ப நாள் இவ கூட பழகுற மாதிரியே தோணுது. என்னதான் இருந்தாலும் நம்மளே இவர்கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தான் செய்யணும். இவர் ஜானா இல்லைனா மித்ரனா கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கணும். ஆனாலும் இவர மித்ரன் தான் கண்டுபிடிக்க நம்ம கிட்ட நிறைய ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. ஆனா அதெல்லாம் எப்படி பாக்குறது? சரி சரி, அதுக்கும் ஏதாவது சான்ஸ் வராமலா இருக்கும், அப்ப பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம காலையில அந்த பொண்ணுகிட்ட வந்த கோபம் இருக்கே, கண்டிப்பா அது மித்ரனோட கோபம் தான். அதுல எந்த சேஞ்சும் இல்ல. எங்க எனக்கு வீட்டுக்கு கிளம்பணும், நீங்க கிளம்புறீங்களா? ஏய், என்னை விட்டு போயிடாத. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அதுக்குள்ளவா கிளம்புறீங்கன்னு கேட்டேன். ஓ, எனக்கு என்னமோ வேற என்னவோ கேட்டுச்சு. வேற என்ன கேட்டுச்சு? சரி, அவர்கிட்ட ஒன்ன தொலைச்சிடாதடி. அவருக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த நிலைமையில இதெல்லாம் வேணாம். ஒரு அழகான பொண்ணு நீங்க. இந்த அன் டைம்ல எப்படி தனியா போவீங்க? என் கூட வாங்க, நானே கொண்டு விட்டுறேன். ஏன், பாலை காப்பாத்த பூனையை துணைக்கி வச்ச கதையெல்லாம் இருக்குது. பாலை காப்பாத்த பூனைய துணைக்கு? என்னங்க இது புதுசா இருக்கு? அதெல்லாம் அப்படிதான், நீங்க கிளம்புங்க. சந்தோஷப்படுறதுக்கா இல்லைன்னா அழுறதுக்கா? மித்ரனுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நான் இத என்ன பண்றது? அது உங்க கூட காலையில ஒரு பொண்ணு வந்திருந்தாங்கல்ல, அவங்க யார் உங்களுக்கு? ம், இவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கலாம், அப்படியே சொல்லி பார்க்கலாம். அவங்க என்னோட லவர். என்னது, லவ்வரா? மித்ரன் பிச்சு போடுவேன். கொஞ்ச நாள் வாழ சுருட்டி வச்சுட்டு இருக்க முடியாது, அதுக்குள்ள இங்க ஒரு லவ்வா? டென்ஷன் ஆகுனியா? ஆகு ஆகு. அப்படின்னு நினைச்சீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. ரொம்ப நாள் ஆச்சுல, ஒரே ஏக்கமா இருக்குடி. இது என்ன ஃபீலிங் நமக்கு? இவளை பார்த்ததுமே என்னவோ பண்ணுதே. சீக்கிரமா அனுப்பி விட்டுருவோம். சரி சரி, டைம் ஆகுதுல்ல, வாங்க கிளம்பிடலாம். ஒரு பொண்ணை பார்த்து 2 நாள்ல இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்களா? கேர்ள் ஃப்ரெண்டா? அதெல்லாம் அவ ஒன்றும் நினைக்க மாட்டா. அவ ரொம்ப பாசிட்டிவான கேர்ள். இதெல்லாம் தப்பா நினைக்கிற அளவுக்கு அவளோட மென்டாலிட்டி கிடையாது. கூப்பிட்ட உடனே நாயே வந்தேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இங்க இருந்து நிறைய க்ளூ வேணும், அதுக்காக தான். கண்டிப்பா இந்த வீட்ல இருந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கும். அதுவே எனக்கு போதும், நீங்க மித்ரன்றத ப்ரூவ் பண்றதுக்கு. ஜான், சரி, இவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்ட் இல்ல, அன்னைக்கு இவகிட்ட தான் நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தேன். பாக்குறேன்டா, ஃப்ரெண்ட் அல்ல ஃப்ரெண்டு. ஆமா ஜான், எப்பத்துல இருந்து கஸ்டமர் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆரம்பிச்ச? ஏய், அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டல, அதுக்கப்புறம் என்ன கஸ்டமர் கிஸ்டமர்னு வாய் மூடு. யாரடி கஸ்டமர்? இரு, நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஏங்க, நீங்க உள்ள வாங்க. ஏன் சரி, இந்த வீட்ல உங்க ஜானோட ஒரு போட்டோ கூட இல்ல, அவங்க அம்மா அப்பா போட்டோ எதுவுமே இல்லையே. இதுதான் உங்க சொந்த இடம்னு சொல்றீங்க, அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல உள்ள எந்த போட்டோவும் இல்ல. ஏய் இந்தியாக்காரி, என்ன கரெக்டா பிடிச்சிட்ட போல. அது நாங்க முன்னாடி வேற வீட்ல இருந்தோம், அதனால அங்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இது நானும் ஜானும் தனியா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சே செலின், நீ பயந்துட்டடி. ஆதியோட மனசுல நான் இருக்கேங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்ட. அது மட்டும் இல்லாம உனக்கு நல்லாவே தெரியுது, அவரு அவரு உனக்கு சொந்தமானவரே இல்ல.
நான் கூட அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம்னு தான் நினைச்சேன். ஆனா அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அவர் மனசுல நான் இருக்கும்போது அதை புரிய வைக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லடி எனக்கு. என்ன இந்த பைத்தியம் ஒத்தைக்கு நிக்குது? அவ இங்க என்ன ஜான் யோசிச்சுட்டு இருக்க? அது என்னோட ஃப்ரெண்டுங்க, உன்கிட்ட தானே பேசிட்டு இருந்தாங்க. என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு இங்கே இருந்துருவாங்களா என்ன? அவங்க அப்பவே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்ன கிளம்பிட்டாளா? ஷாக்கிட்ட கேட்டுட்டு கிளம்புனா அவ. என்ன வளர்ற? என்னோட டாக்ஸில தானே வந்தா. வந்தாவா? என்ன இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? உன்னோட டாக்ஸில வந்தா உன் கூடவே திரும்பி போகணும்னு என்ன இருக்கு? கம்மான் ஜான், அது மட்டும் இல்லாம நமக்கும் ஒரு பிரைவசி வேணும்னு நினைச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே சூனியக்காரி. அவகிட்ட அப்படி என்னத்தை தான் சொல்லி தொலைச்சாலோ அவ பாட்டுக்கு போயிட்டாலே. ஏய் டார்லு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வெளியில போயிட்டு ஓடி வந்துடுறேன். வெளியில போறியா? எங்க போறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஜான். யாரை வச்சு அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. இனிமே தாண்டா என்னோட ஆட்டமே ஆரம்பம். நீ போ போ போ. எனக்கு கிடைச்சிருக்க துருப்பு சீட்டே அவதான். எதுக்கு இப்படி என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க? வேற வேலை இல்லை உங்களுக்கு? உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? என் டாக்ஸி தவிர வேற எந்த டாக்ஸிலையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? ஐயடா, செல்லத்துக்கு கோவத்தை பாரு. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நான் தான் வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன், அதுக்குள்ள கிளம்பியிருக்க. ஏங்க உங்களுக்கு என்ன? நான் எப்படி வேணாலும் போவேன். எனக்கு ஏதோ ஒரு டாக்ஸில வீட்டுக்கு வந்தாகணும். அதுக்கு உங்க டாக்ஸில தான் வரணும்னு என்ன இருக்கு? நீங்க எனக்கு யாரு ஃபர்ஸ்ட்? ஏய், உன் இஷ்டத்துக்கெல்லாம் எதுல வேணாலும் போக முடியாது. நான் கேட்பேன், என் கூட தான் வந்தாகணும். ஹை ஜாலி ஜாலி. நீங்க எதுக்கு கேக்குறீங்க? உங்களுக்கு என்கிட்ட என்ன உரிமை இருக்கு? இந்த வாய் இனிமே இந்த மாதிரி பேசிச்சு வாயிலேயே அடி கிடைக்கும். அப்புறம் இந்த கண்ணு இருக்கு பாரு, கண்ணு, இந்த முட்டை கண்ணு, என்ன தவிர யாரையாவது பார்த்துச்சு அப்புறம் அதுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. என்ன சொன்ன? எனக்கு என்ன உரிமை இருக்குன்னா, நான் கேப்பேன்டி, நான் கேப்பேன். உன்கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, சரியா? இன்னொரு தடவை உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்ட அப்புறம் என்ன உரிமை இருக்குன்னு நான் காமிச்சிருவேன். என்ன நீங்க யாருன்னே தெரியாத பொண்ணுகிட்ட நடு ரோட்ல இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கை எடுங்க ஃபர்ஸ்ட். சீ, கோவத்தை கலராத, அதான் சொல்லிட்டேன்ல. நீ நீ எனக்கு வேணும். நான் என்னன்னு தெரியல, ஆனா நீ எனக்கானவ. என்னடா இது, ஒரே நாள்ல இப்படி மாறிட்டாரு? என்னை விட்டு எங்கேயாவது தள்ளி போகணும்னு நினைச்ச, அதனால முடியாது. என்னையே ஏமாத்திரியா ஜான்? வெளியில போறேன்னு சொல்லிட்டு இவ கூட தானே வந்து லூட்டி அடிச்சிட்டு இருக்க. எனக்கு இது நீ சொல்லும் போதே தெரியும்டா. அதான் ஹோம் பின்னாடி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்படி என்னத்தை பார்த்துதான் இப்படி மயங்கி கிடக்குறான்னு தெரியல. ச்சே, நம்மளும் என்னெல்லாமோ காட்டி பாக்குறோம். ஏன்னு கூட கேட்க மாட்டான். ஆனா இவ இந்த இந்தியாக்காரி இந்த மூஞ்சிய வச்சே மயக்கிட்டா. ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும்போது பேசாமல் நின்றேன். எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன்? எனக்கு ஐயோ பஷினி, என்னடி பண்ண பார்த்த? அவர் யாருன்னு கூட தெரியல. இந்த நிலைமையில நீ உன்னையும் இழக்கிறதுக்கு தயாராயிட்டியா? ஜான், என்ன பண்றீங்க? யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துக்குவீங்களா? நீ நல்லா நடிக்கிற, உனக்கு நல்ல நடிகைன்னு கூட பேர் கொடுக்கலாம். ஜான், என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஓ, மேடம்க்கு ஒன்றும் தெரியாதுல்ல. அன்னைக்கு செலினா நான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுமே உனக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு. உன் ஃபேஸ் ரியாக்ஷனை நான் பார்த்துட்டு தாண்டி இருந்தேன். உன் மனசுலயே நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் மட்டும் நல்லா கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா நீங்க யாருன்றத மட்டும் தெரியாமலே இருங்க. ஏங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் புரளிய கிளப்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யாரு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு என்ன? நான் என்னோட ஒர்க் முடிஞ்சதுமே நான் பாட்டுக்கு இந்தியா போயிருவேன். நீங்க இங்க இருக்க போறீங்க. வேற எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அதையும் பார்க்க வேண்டி நீ எப்படி இந்தியா போறேன்னு. ஓ, அப்ப என்ன விட்டு இந்தியா வர போயிருவியா? போ போ, எங்க போனாலும் நான் விடவே மாட்டேன்டி. ஏய், என்ன பொய் சொல்றியா? உன் கண்ணுல அந்த கோவத்தை நான் நல்லா பார்த்தேன்டி. ஓ, அத வேற பாத்தீங்களா? ஏங்க, நீங்க ஒரு டாக்ஸி டிரைவர். உங்க டாக்ஸில நான் ஒரு 3 டைம்ஸ் வந்திருக்கேன்.
அவ்வளவுதான் நமக்குள்ள உறவு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காருங்க. என்ன சொன்ன அவ்வளவுதான் உனக்கு எனக்கும் உறவா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப எதுக்குடி அப்பப்ப என்ன முழுங்குற மாதிரி பாக்குற? ஐயோ, இவரு வேற எல்லாத்தையும் பார்த்து தொலைஞ்சிருக்காரு. சொல்லுடி, அன்னைக்கு ஏர்போர்ட்ல வச்சு நீ என்ன எப்படி பார்த்து தெரியுமா? ஆல்ரெடி நிறைய பேசிட்டீங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நான் யாருன்னே தெரியாத பொண்ணு. என்கிட்டயே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க. ப்ளீஸ். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறது தப்பே இல்லை. நீ எனக்கானவ. நீ என் மேல என்ன வேணாலும் கோவப்பட்டுக்கோ. அதுக்கும் உனக்கு என் மேல ஃபுல் ரைட்ஸும் இருக்கு. எவனோ ஒருத்தன் அந்த ஆதின்னு சொல்ற, அவனுக்காகலாம் அழுற, உனக்காக இவ்வளவு உருகி உருகி நிக்கிறேன். எனக்காக ஃபீல் பண்ண மாட்டேன்? என்ன மித்ரன், கடைசியா உங்க மேலே உங்களுக்கு பொறாம வந்துடுச்சா? சொல்லுடி வாயை திறந்து. அவன் எவனா வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஆனா நான் தான் இனி உனக்கு எல்லாம். அவன் மட்டும் இங்க வந்தான், அவனையும் கொண்டு புதைச்சுடுவேன். என்னது? என்னோட மித்ரனை கொண்டு புதைச்சிடுவீங்களா? அவரு யாருன்னு கேட்டீங்களா? அவர் என்னோட லவர் இல்ல, என்னோட புருஷன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது இது என்னோட மித்ரன் என் கழுத்துல கட்டின தாலி. ஷே, நான் நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற. அன்னைக்கு நீ உண்மைதான் சொன்ன, உனக்கு கல்யாணம் ஆகலன்னு. ஏன் ஏன் இப்போ இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஏன் போய் சொல்லணும்? நான் உண்மைதான் சொல்றேன். அவர் கட்டின தாலி தான் இது. அவர் என்னோட புருஷன். ஆனா இப்போ இறந்துட்டாரு. ஏ, நீ நீ என்ன சொல்ற? உங்களை பார்த்தா என்னோட மித்திரன் மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்க செலின் நீங்க தான் ஜான்னு சொல்றாளே. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே நீங்க இங்கதான் பிறந்து வளர்ந்தீங்கன்னு சொல்றா. ஒருவேளை நீங்க ஜானா இருந்தா தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. என்னோட மித்திரன் எப்பவுமே என் மனசுலதான் இருப்பாரு. அவர் இருந்த இடத்த என்னால யாருக்குமே கொடுக்க முடியாது. நீ நீ என்ன சொல்ற? ஆமாங்க, என்னோட மித்திரன் உங்களை மாதிரியே தான் இருப்பாரு. அதனாலதான் நானும் நகுலனாவும் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம். எனக்கு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போங்க. எனக்கு எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட தெரியல. நில்லு. என்ன, இவளோட ஹஸ்பண்ட் என்ன மாதிரி இருப்பானா? அது மட்டும் இல்லாம அவன் இறந்துட்டானா? ஆனா இந்த செலின் எதுக்கு சம்மந்தமே இல்லாம நம்மள ஜான்னு சொல்லியிருக்கான்? அதை பத்தி அவ இவகிட்ட எதுக்கு சொல்லணும்? இந்த செலின் கிட்ட பேசினா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அவனை விடவே மாட்டேன். நீ எனக்கானவ. என் மனசுல எப்பவோ நீ இருக்க. அவனை பாக்குறதுக்கு முன்னாடியே என் மனசுல நீ தாண்டி இருக்க. கண்டிப்பா நான் அவனோட ஆதிதான். என்னது? நீங்க ஆதியா? அது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குதே. வேற எப்படி வர்ஷினி ஒத்துப்பாங்க? அட்மின் மேடம், சும்மா ட்விஸ்ட்னு கடுப்பாக்காதீங்க. சீக்கிரமா சேர்த்து வச்சு ஒரு ரொமான்டிக் சீன் வைங்க. ஓ சார், அதுக்காக தான் இவ்வளவு கோவப்படுறீங்களோ? ஓகே ஓகே, வச்சுட்டா போச்சு. மினிமா, நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த நம்ம கம்பெனியை மூடதை தவிர வேற வழியே இல்லை. அப்பா, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? அம்மாவோட நகையெல்லாம் வச்சுதானே நீங்க இந்த பிசினஸே ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. அந்த கம்பெனியை எப்படி மூடுவீங்க? அதை வச்சுதானே உங்க பசங்களுக்கு நீங்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வச்சு கொடுத்துருக்கீங்க. அதோட தமிழ் சாரும் இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டா இப்ப என்ன பண்ணுவாரு? இத அவரு தானே பாக்குறதா இருந்துச்சு. எல்லாம் சரிதாம்மா. ஆனா நம்ம கம்பெனியை வேற கம்பெனி கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் கீழே இருக்கு. இதை இனி மேல கொண்டு வரேன்னா என் வயசுக்கு முடியாதுமா. அப்பா, நம்ம வேணா அந்த கம்பெனிக்கு போமா? என்னென்ன செய்யணும்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுபடி பாக்குறேன். ஒரு மாசம் நம்ம இருந்து ஏதாவது டெவலப் பண்ண முடியுமான்னு பாப்போம். அப்படி இல்லைன்னா உங்க பசங்க சொல்ற மாதிரி நம்ம இந்த பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிடுவோம். தமிழும் க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்றதா தானே நீங்க சொல்றீங்க. அதனால இப்போ இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை நம்பி எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கணும்னு உங்க பசங்க நினைச்சிருவாங்க. அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம்ப்பா. மினிமா, அப்பா, இப்படி மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருக்கதை விட நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி பார்த்துடலான்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா என்னால உனக்கு எந்த விதத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு தெரியலையே. கண்டிப்பா இப்படி பண்ணிதான் ஆகணும்னு ஒண்ணும் இல்லப்பா. என் மனசுக்கு தோணுதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம்.
உங்களாலெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இதை நீ மேலே கொண்டு வர முடியாதுன்னு என் பசங்களே ஒதுங்கிட்டாங்க. நீயும் எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி தான். அதனால நீ பாத்துக்கோ, நானும் உனக்கு அப்பப்போ வந்து சப்போர்ட் பண்றேன். என்னடி மக்கா அவசரமா பேசணும்னு கால் பண்ணிட்டு இப்படி அமைதியா இருக்கடி. இடி மக்கா அத எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு தான் தெரியல. உன்னோட ஆளு தமிழ் இருக்காருல்ல, அவர் இங்க ஒரு காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காருடி. என்னடி உளறிட்டு இருக்க? இப்பதான் அவர் என்கிட்ட பேசினாரு, வீட்ல இருக்கேன்னு தானே சொன்னாரு. நீ என்னடானா காஃபி ஷாப்ல பார்த்தேன்னு சொல்ற? சரி சந்தியா, என்ன நம்ப மாட்டியா நீ? நம்புறதுக்கெல்லாம் இல்ல, நீ வேற யாரையாச்சும் பார்த்துட்டு சொல்லுவியா இருக்கும். நான் பேசி ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலடி. சே, நேத்து வந்தவன் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்க, இவ்வளோ நாள் உன் ஃப்ரெண்டா இருக்கேன், நான் சொல்றத நம்ப மாட்டல? இரு இரு, நான் உனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோவே சென்ட் பண்றேன். ஓய், ஏன் மூஞ்சி அஷ்டகோணால போகுது? லேட் பண்ணிட்டேன்னு மேடம்க்கு கோவமோ? நீ லேட்டா வந்ததெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப மேடம் வேற எதுக்கு கோவமா இருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? உன் மேல இருந்த நம்பிக்கைய ஒரே நிமிஷத்துல இப்படி உடைச்சிட்ட நீ. சந்தியா, என்ன சொல்ல வர? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாவே சொல்லு. சார், இந்த போன்ல இருக்க போட்டோ கொஞ்சம் பாக்குறீங்களா? ஓ, இதுக்குதான் இந்த கோவமா? அது செல்லம், இங்க பாரேன். தமிழ், நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். உன்கிட்ட நான் எந்த விளக்கத்தையும் கேட்கறதுக்கும் விரும்பல. வேற ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தா கூட நான் இந்த அளவுக்கு எமோஷனல் ஆயிருக்க மாட்டேன். ஆனா அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? இப்படி நின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா சொல்லாம இப்படி பொய் பேசிட்டு போயிருக்க. அப்ப தானே நான் உன்னை கால் பண்ணேன். என்கிட்ட என்ன சொன்ன? இப்போ உடனே வந்துரு செல்ல குட்டின்னு சொன்ன. எல்லாம் போய் தானே. ஐயோ, இப்ப மினிக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சாலும் இவ எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாளே. வாய் வேற தவளை வாய் மாதிரி தெரியுது. உடனே நம்ம அண்ணிக்கிட்ட பத்த வச்சிருவா. நான் இவ்வளவு தூரம் பேசியும் நீ அமைதியாவே இருக்கல. என்ன சமாதானப்படுத்தணும்னு கூட உனக்கு தோணல. அப்ப என்னை விட அவதான் உனக்கு முக்கியமா போயிட்டல. சரி, நானே கேக்குறேன், எதுக்கு அவ கூட போன? அவகிட்ட போய் அப்படி என்னதான் பேசுன? ஏய் செல்லக்குட்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் அப்பாவை பத்தி விசாரிக்க தான் போனேன். ஓஹோ, அததான் சொல்லதுக்கு இவ்வளவு யோசிச்சியா? உங்க அப்பா பத்தி அவகிட்ட எதுக்கு போய் விசாரிக்கணும்? இவளை எப்படி சமாளிக்கிறது? பேசாம கிஸ் பண்ணிடலாமோ? வேணாம், சமாதானம் ஆக மாட்டா. அது அவளை பார்க்கணும் எனக்கு என்ன ஆசையா என்ன? அவ கூட பேசணும்னு நான் என்ன அலைஞ்சிட்டா இருக்கேன். வர வழியில பார்த்தேன். அப்போ ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு கேட்டா. வேற என்ன பண்ணா? எல்லாரும் வேற என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அவகிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி வரமேன்னு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்து யாரோ போட்டோ எடுத்து உனக்கு அனுப்பியிருக்காங்கம்மா. இவ்வளோ சொல்லியும் என்ன நீ நம்ப மாட்டல? இவ்வளவு தானா நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை? சரி சரி, டென்ஷன் ஆகாத. எனக்கு என்னமோ அவ கூட உன்னை பார்த்ததுமே அப்படியே கோவமா வந்துருச்சு. சரி, நான் வேணா உன் டென்ஷனை அப்படியே குறைச்சிருட்டுமா? தமிழ், சும்மா இருங்க, பப்ளிக் பிளேஸ், எல்லாரும் பாக்குறாங்க. ஈவினிங் நம்ம டின்னருக்கு போலாமா? போலாமே, தாராளமா போலாமே. ஆத்தாடி, இவளை எப்படியோ சமாதானப்படுத்தியாச்சு. கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ்.